ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திருவண்ணாமலை கிரிவலம் எந்த நாளில் சென்றால் அதிக பலன் கிடைக்கும் சார்? எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அளவில் சாமி கும்பிட்டுட்டு பெரிய அளவுக்கு நல்லது நடக்கணும், அல்லது பெரிய அளவுக்கு யோகம் கிடைக்கணும், அல்லது சொல்லாமல் கொள்ளாமல் சுகமாக வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறது உண்மைதான். இது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து மௌனமாக பிரார்த்தனை பண்ணுறது, ஒரே இடத்துல உட்கார்ந்து மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது, ஒரே இடத்துல உட்கார்ந்து வாய் விட்டு அழுது பிரார்த்தனை பண்ணுறது, மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய தெய்வத்துக்கிட்ட சொல்லி முறையிடுவது, இந்த மாதிரியான பிரார்த்தனை வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருந்துன்னு வைங்களே, உங்களுக்கான சோதனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துன்னு வைங்களே, உங்களுக்கான தடங்கல்கள் அதிகமாக இருக்குதுன்னு வைங்களே, அந்த மாதிரியான காலங்களில் பாத யாத்திரை அல்லது கிரிவல சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஆயுதமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அமைதியான வகையில் மிகுதியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரிவலத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான கிரிவலம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்களில் கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது பொதுவான ஒரு உண்மையாக எல்லோருக்குமே தெரியக்கூடிய யதார்த்தமான உண்மைதான். பௌர்ணமி அப்படிங்கிறது கிரிவலம் வர்றது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரக்கூடிய முழு நிலவு உங்களுடைய திரேகத்தில், முழு நிலவு வரக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த ஈரக்காற்று அந்த நிலவு ஒளியில் பட்டு உங்களுடைய திரேகத்தில் படும் பொழுது உங்களுடைய திரேகத்தில் இருக்கக்கூடிய திரேக வரக்கூடிய, அதாவது தேவையில்லாத கிருமிகள் தவிர்க்கப்படக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட தொல்லையே இல்லாத விஷயங்களை இந்த கிரிவலம் கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மேலோட்டமாக இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்துக்கு கூட இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய உள்ளத்தில் தேவையில்லாத குப்பைகள் இருந்துன்னு வைங்களே, அந்த குப்பையான எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றி நல்ல எண்ணங்களை மட்டுமே அந்த நேரத்தில் புகுத்தக்கூடிய அமைப்பு. ஒரு முறை கிரிவலம் வந்தீங்கன்னு வைங்களே, அந்த கிரிவல நேரத்தில் நல்ல விஷயங்கள் உங்களுடைய உள்ளத்தில் புகக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நல்ல விஷயங்கள் எண்ணி 27 நாட்களுக்கு உங்களுக்கு நல்லதாகவே நல்ல விஷயங்கள் ஈடுபடக்கூடிய பாக்கியமாகவே அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறத விட ஒரு மனுஷாளுக்கு சொல்ல முடியாத சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி அதிக கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அஷ்டமி வரக்கூடிய திதிகளில், அஷ்டமி வரக்கூடிய காலங்களில் மாலை நேரத்தில் இந்த மாதிரியான கிரிவலம் வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அஷ்டமி அப்படிங்கிறது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கி அதிர்ஷ்ட காலங்களுக்கு ஆரம்பமாக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது இந்த அஷ்டமி காலத்தில் வரக்கூடிய கிரிவலம் அப்படிங்கிறது. அஷ்டமி சம்பந்தப்பட்ட திதிகளில் கிரிவலம் வர முடியாத ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தாராளமாக கிரிவலம் வரலாம் அப்படிங்கிறது ஒரு அம்சமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கிரிவலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கற்பூரம் ஏற்றி கையெடுத்து நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அமைதியான வகையில் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு நமஸ்காரம் செஞ்சுட்டு கிரிவலம் ஆரம்பிக்கணும். கிரிவலம் ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே குறைஞ்சது 9 இடத்துல கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூர ஆராதனையோ அல்லது கற்பூரம் ஏற்றி நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று. இந்த கிரிவலம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு பசி எடுக்கும் அப்படிங்கிறது உண்மை, அல்லது தாகம் எடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி பசி எடுக்கும் பொழுது தாகம் எடுக்கும் பொழுது நாம் சாப்பிட்றோம், நாம் தாகத்தை தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு யாரோ ஒருவருக்காவது மனசார உதவக்கூடிய, அதாவது ஏதாவது ஒரு வகையில் தர்மம் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு தர்மம் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே தர்மத்துக்கு, அதாவது உண்மையாலுமே சாப்பாடு இல்லாமல் பசியோடு பாதிக்கப்பட்ட நபர் ஒருவருக்காவது இந்த கிரிவலம் முடிகிறதுக்குள்ளே சாப்பாடு, அந்த சாப்பாட்டோட தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதிரியான பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செய்கிறது, அதே மாதிரி உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கிரிவலம் வைக்கிறது, அதே மாதிரி அஷ்டமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிரிவலம் வைக்கிறது, இந்த மாதிரியான நாட்களில் வச்சுக்கக்கூடிய கிரிவலம் மிக மிக நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது.
மனுஷாளுக்கு வரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய, சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திரி வரக்கூடிய நாள்களில் கூட இந்த மாதிரியான கிரிவலம் அப்படிங்கிறது மிக மிக நன்மையானதாக, மனித குலத்திற்கு உண்மையானதாக அமையும் அப்படிங்கிறது மென்மையான விஷயம். சூப்பர் சார். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் போகிறதுனால நம்ம தோல் நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியத்தை சொல்லியிருக்கீங்க சார். இந்த கிரிவலத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் மாதிரியே நம்ம குலதெய்வ விருட்சத்தில் இருக்கா சார்? அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட புராணங்களில் எவ்வளவோ விஷயங்கள் வரலாறாக கதைகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு சிறு கதை அப்படிங்கிறது பிள்ளையாருக்கும் தொந்தி பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் ஞான பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத ஒரு பிரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த ஞான பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஞான பலம் கொடுப்பதாக சிவபெருமானும் பார்வதியும் சொன்னாங்க. முருகப்பெருமான் உடனே தன்னுடைய மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வருவதற்காக புறப்பட்டுட்டார். ஆனால் கணபதி, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கணபதி என்ன பண்ணினார், நம்மளுடைய உடம்பை வச்சு முருகப்பெருமான முந்தி இந்த உலகத்தை சுற்றி வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சூட்சுமமான புத்தி மூலமாக எனக்கு அம்மா அப்பா தான் உலகம், அதாவது அம்மை அப்பன் தான் உலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு அந்த சிவபெருமானையும் பார்வதியும் ஒரு 3 செகண்டில் 3 முறை வளம் வந்துட்டு அந்த ஞான படத்தை வாங்கிட்டார். அந்த மாதிரி தான் நீங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு வருஷக்கணக்காக விரதம் இருந்து வாழ்க்கை பூரா தவம் இருந்து கிடைக்காத ஒரு சில மிக நன்மையான விஷயங்களை கிடைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி உங்களுடைய குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. 10 நிமிஷம் மந்திரம் சொல்லலாம், 1 மணி நேரம் விரதம் இருக்கலாம், 1 வாரம் விரதம் இருக்கலாம், அல்லது மௌன விரதம் வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி 1 மாதம் சம்மந்தப்பட்ட வகையில் 48 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போகலாம். இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான். அதற்கு மேலே எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் தூங்காமல் விழிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் தூங்கக்கூடிய நேரமாக இருந்தால் கூட நீங்கள் ஏங்கக்கூடிய விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.